இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, வேதம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, பாவத்தில் விழுந்த மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு உவமையில இப்படி சொல்லுவார். பரிசேயன் இப்படி சொல்லுவார். இயேசு சொல்றது உவமையில லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே, அவன் தேவனிடத்தில் வந்து, தேவனே, என்னை சுற்றியுள்ள பாவிகளைப் போல் நான் அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், வாரம் ஆலயத்துக்கு வந்து இப்படி எல்லாத்திலும் உத்தமமா இருக்கேன். அப்போ பாருங்க, நாம் உம்முடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி எனக்கு இருக்கிறது, சில கிரியைகள் செய்திருக்கிறேன், அதனால நான் உம்முடைய நீதியை பெறுவதற்கு ஒரு சம்பாத்தியத்தை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அப்போ நீங்க என்னை நீர் நீதிமான் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி தேவ சமூகத்தை வந்து ஜெபிக்கிறான். ஆனால் இயேசு சொன்னார், அவன் அல்ல, அவன் நீதிமானாக்கப்படவில்லை. ஏன்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவனாகிலும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அப்போ எப்படிங்க தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுறது, நீதிமானாக்கப்படுறது? வேதம் சொல்லுகிறது. அதே உவமையில இயேசு சொல்வார், லூக்கா 18-13, ஆயக்காரன் ஒருவன் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தேவ கிருபையை நோக்கி முறையிடுவார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருந்த தேவ பிரசன்னத்திலே அங்கே தெளிக்கப்பட்டிருந்த இரத்தத்தின் அடிப்படையிலே, தேவனே, என் பாவங்கள் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால் நிவிருத்தியாயிருக்கிறது, அதன் அடிப்படையிலே என்மேல் கிருபையாரும் சொன்னபோது இயேசு சொன்னார், இவனே, தாயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டிற்கு சென்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், குறிப்பாக ரோமர் 3:26 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆயக்காரனைப் போல நாமும் நம்மை தாழ்த்தி, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு, ஆனாலும் தேவனே, நீர் உம்முடைய குமாரன் இயேசுவின் மூலம் அவர் எனக்கா பாவ நிவர்த்தி செய்து ரத்தம் சிந்தி இருக்கிறார், அதனாலே என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், உங்களை நீதிமானாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.